ஸ்ரீகிருஷ்ணா ராணுவ மற்றும் காலர் பயிற்சி மைய யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது இந்தியன் ஆர்மி ஜிடி ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்தியன் ஆர்மியை பொறுத்தளவு ஜிகே ஒரு 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் 15 கொஸ்டின், ரீசனிங் 5 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 50 கொஸ்டினில் 15 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின். அதை இப்போ பார்க்குறோம். பேங்காங் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தாய்லாந்து. ஹீ இஸ் கால்ட் பிளாக் பியல் பிளே. கேங்டாக் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். சிக்கிமுடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கேங்டாக். டீ இஸ் மெயின்லி க்ரோன் ஆன் ஹில் ஸ்லோப்ஸ். டீ வந்து மலைப்பகுதியில் தான் அதிகமாக விளையும் சொல்கிறாங்க. வேர் இஸ் சிலிக்கா லேக் சிச்சுவேட்டட்? ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் தான் சிலிக்கா லேக் இருக்குது. நெக்ஸ்ட், ஹூ கேன் dissolve தி லோக்சபா before தி expire ஆஃப் இட்ஸ் term, நார்மல் term ஆஃப் 5 years? தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிஎம். அதாவது மக்களவை, அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்து லோக்சபா ராஜ்யசபான்னு 2 அவைகள் இருக்குது. இந்த இரு அவையில் லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே உள்ளது. அந்த குடியரசுத் தலைவர் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில், யாருடைய அட்வைஸரின் பேரில் வந்து லோக்சபாவை வந்து கலைப்பார், ஆட்சியை வந்து கலைப்பார்னு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதம அமைச்சரின், அதாவது பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் குடியரசுத் தலைவர் அவருடைய லோக்சபாவை வந்து கலைக்க முடியும். நெக்ஸ்ட், இந்தியன் மிலிட்டரி அகாடமி இஸ் லொக்கேட்டட் இன் டேராடூன். இந்திய மிலிட்டரி அகாடமி டேராடூனில் அமைந்துள்ளது. சிட்டி ஆஃப் கார்டன் இஸ் கால்ட் பெங்களூர். சிட்டி ஆஃப் கார்டன் இஸ் கால்ட் பெங்களூர். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜெயின் ரிலிஜியன்? மகாவீர் சுவாமி. மகாவீர் சுவாமி. Which eclipse is formed when moon comes between the sun and the earth? Solar eclipse. Which is the capital of Assam? Dispur. Maximum Indian Army GK question la states and its capitals and union territory and its capitals. Then what are the union territories has it high courts? For example, லட்சத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய ஹைகோர்ட், புதுச்சேரிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட், அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கொல்கத்தா ஹைகோர்ட், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துடைய கொல்கத்தா ஹைகோர்ட். நெக்ஸ்ட்டு தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஹைகோர்ட். ஸோ ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு மாநிலத்தினுடைய ஹைகோர்ட் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் தான் லடாக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்லேயே டெல்லிக்கு மட்டும்தான் செப்பரேட்டாக தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இந்தியாவில் 25 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் இப்போ வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட், அட் விச் பிளேஸ் இன் மகாராஷ்டிரா இஸ் த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் லொக்கேட்டட் ஆர் சிச்சுவேட்டட்? தாராப்பூர். வாட் இஸ் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நோன் அஸ் ராஜ்யசபா? லோயர் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா, அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா. லோயர் ஹவுஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் 545, லோக்சபாவில் 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. ராஜ்யசபா பொறுத்தளவு 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 245ல் 12 மெம்பர்ஸ், 12 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள். நெக்ஸ்ட்டு லோக்சபா பொறுத்தளவு 2 உறுப்பினர்கள் பேஸ்ட் ஆன் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி, அந்த பிரிவிலிருந்து குடியரசுத் தலைவரால் 2 உறுப்பினர்கள் லோக்சபாவிற்கும் ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள். நெக்ஸ்ட், விச் ஆஃப் them கேன் ரீஜென்ரேட் இட்ஸ் பாடி பார்ட்ஸ்? லிஷாட். விச் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் பிரேவரி? பரம்வீர் சக்ரா. வாட் இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர் டு ஷோ டெம்பரேச்சர்? மெர்க்குரி. தெர்மோமீட்டரில் வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறாங்க. த டிவைஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி இஸ் கால்டு ஜென்ரேட்டர். The device used for producing electricity is called generator. Next, 18th one. Which is the first Indian geostationary satellite? Apple. The full form of WPC is white blood cell. The full form of WPC is white blood cell. 20th question. Which is the hardest substance? Diamond. அதாவது டைமண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய வைரமானது மிகவும் கடினத்தன்மை கொண்டது. பென்சிலின் வாஸ் டிஸ்கவர்டு பை ஃப்ளெமிங். விச் பார்ட் ஆஃப் தி பாடி இஸ் அஃபெக்டட் பை போலியோ? limbs.
The most important difference between plants and animals is in movement. The amount of nitrogen in air by volume is none of this. Which gas is in air helps things to burn? Oxygen. Forest resources must be protected. ஏன்னா இயற்கை காடு வளங்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியது. அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இந்திய வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி இந்திய வனங்கள் அதாவது காடுகள் மற்றும் வன வாழ் உயிரினங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா போன்று பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்திய வனக்காடுகளும் வன வாழ் உயிரினங்களும் பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், பெர்த் கெனால் இஸ் த நேம் கிவன் உரத்ரா. Which of the following factors influence the rate of chemical reaction? Concentration of reactants, presence of a catalyst, temperature, all of the above. The tissue found between xylem and phloem is called hypodermis. Greenhouse gas is caused by which gas? அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா CO2. ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம், வேப்பம்பட்டி, பேரையூர் தாலுகா, மதுரை மாவட்டம். நமது ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையத்தில் தற்பொழுது திருச்சிஆர்ஓக்கான ஃபிசிக்கல் கிளாஸஸும் SSCGD கான்ஸ்டபிள் ஃபார் CRPF, BSF, NIA, அசாம் ரைஃபிள்ஸ், IDPP, SSP போன்ற மத்திய துணை ராணுவ படைப்பிரிவிற்கான எழுத்து தேர்வு வகுப்புகளும் மிகச் சிறப்பான முறையில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் நடத்தப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம், வேப்பம்பட்டி, பேரையூர் தாலுகா, மதுரை மாவட்டம். நன்றி.